நண்பர்களே, குளிர்காலத்தில் நாம் சூப் பரிந்துரைக்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நான் உங்களுக்கு சூப் எடுத்துக்கொள்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை சொல்லப் போகிறேன். குறிப்பாக குளிர்காலத்தில் நாம் கொஞ்சம் சூடான உணர்வு வேண்டும், உடலுக்குள் நிறைய தண்ணீர் வேண்டும், நல்ல ஊட்டச்சத்து வேண்டும். இந்த குளிர் வெப்பநிலை மற்றும் பருவ காலங்களில் எவ்வளவு மெதுவாக இருக்கிறதோ அதை தடுக்கிறது. அதனால் நினைவில் கொள்ளுங்கள், சூப்பின் மிகப்பெரிய நன்மை இது. சூப் நம் கலாச்சாரத்தில் உள்ளது. கலவையான காய்கறி சூப், ஸ்வீட் கார்ன் சூப், தக்காளி சூப், மஷ்ரூம் சூப் மற்றும் எத்தனை வகையான தெளிவான சூப்புகள் உள்ளன. இவை அனைத்தும் உங்களுக்கு என்ன நன்மை தரும் என்பதை பார்ப்போம். முதலில் இது நம் உடலின் சூடான உணர்வை பராமரிக்கிறது. உடலுக்குள் சூடான உணர்வு இருந்தால் மனிதர் குளிர்ந்த வெப்பநிலையில் வசதியாக இருக்க முடியும். மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள், குளிர்ந்த காலநிலைகளில் நீங்கள் சூடானதை எடுத்துக்கொண்டால் குளிர் மற்றும் காய்ச்சல் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இரண்டாவது, சூப்பின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இது தண்ணீர். குளிர்காலத்தில் நாம் குறைவாக தண்ணீர் குடிக்கிறோம், ஏனெனில் நமக்கு தாகம் ஏற்படுவதில்லை. ஆனால் மீண்டும் இந்த தண்ணீர் நம் உடலின் உலர்ச்சியை குறைக்க மிகவும் அவசியம். இது சரியான செரிமானத்திற்கு உதவுகிறது. நல்ல சூப் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இது நம் குளிர் மற்றும் இந்த இருமலை தடுக்கிறது. குளிர்காலத்தில் சூப் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காய்கறி சூப்பில் பூண்டு, இஞ்சி, மஞ்சள், மூலிகைகள் சேர்த்தால் அதில் வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைக்கும். மேலும் இதில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்தால் அது நமக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது. மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், மூக்கடைப்பு, குளிர் மற்றும் தொண்டை வலி குறையும். எனவே சூப் ஒரு பக்கம் பல நன்மைகள் கொண்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல செரிமானத்திற்கும் சூப் மிகவும் உதவுகிறது. நம் உடலின் சக்தியையும் பாதுகாக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், குளிர்காலத்தில் நம் செரிமானம் மெதுவாக ஆகிறது, ஏனெனில் உடல் இயக்கம் குறைகிறது. மேலும் நாம் தேவையற்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறோம். சூப் லைட் அல்லது மென்மையானது, எளிதில் செரிக்கக்கூடியது மற்றும் அனைத்து வயதினருக்கும் மிகவும் பொருத்தமானது. மேயோ கிளினிக் கூட இதை பரிந்துரைக்கிறது. காய்கறிகள் மற்றும் திரவ உணவுகளை குளிர்காலத்தில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த பொரித்த உணவு மற்றும் மிகுந்த மசாலா உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த சூப் குழந்தைகள் மற்றும் நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஏனெனில் அவர்களின் குடல் ஆரோக்கியத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் செரிமானத்தை மென்மையாக்க வேண்டும். உணவு எளிதாக உறிஞ்சப்பட வேண்டும். நல்ல சூப்பின் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் இதில் கலோரி மிகவும் குறைவாக இருக்கும். எனவே எடை குறைக்க உதவாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் பசியும் குறையும். உங்களுக்கு பசிக்கும் போது சூப் குடித்துவிட்டால் உங்கள் பசி நிறைவடையும், ஆனால் கலோரி கிடைக்காது. கலோரி கிடைக்காததால் இயற்கையாகவே எடை அதிகரிப்பதை தடுக்க முடியும். குளிர்காலத்தில் நாம் அதிகமாக பொரித்த உணவுகளை சாப்பிடுகிறோம். அதை நமது சூப் சமநிலைப்படுத்துகிறது. இது பசியை குறைக்கிறது மற்றும் நீங்கள் சாப்பிடும் ஆரோக்கியமற்ற உணவையும் குறைக்க உதவுகிறது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், ஒரு கிண்ணம் சூப்பை தினமும் காய்கறிகளுடன், மூலிகைகளுடன் எடுத்துக்கொண்டால் இது உங்கள் உடலுக்கு வைட்டமின்கள், கனிமங்கள், பொட்டாசியம், மக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து வழங்கும். உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது, நீங்கள் குளிர்காலத்தில் பலவிதமான சூப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் பலவிதமான சூப்புகளை எடுத்துக்கொண்டால் பல புதிய நன்மைகள் கிடைக்கும். மேலும் சூப் குடிப்பதால் உங்கள் மனநிலை நன்றாக இருக்கும். அதாவது நீங்கள் மனதளவில் சுகமாக இருப்பதாக உணர்வீர்கள், ஏனெனில் சூப் வெப்பம், திருப்தி மற்றும் உணர்ச்சி நிம்மதியை வழங்குகிறது. இது உடல் ஊட்டச்சத்தையும் வழங்குகிறது. எனவே குளிர்காலத்திற்கு சூப் ஒரு சிறந்த யோசனை. நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, என் பெயர் டாக்டர் பேபல் சஹரா. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதய நோயாளிகளுக்கு வைஃபர் அறுவை சிகிச்சை அல்லது பிளாஸ்டிக் சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதய குண்டுவெடிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல் நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். அவர்களுக்கு முதலில் சிடி ஆஞ்சியோகிராபி செய்து அவர்களின் தடுப்பு எவ்வளவு உள்ளது என்பதை கண்டறிகிறோம் மற்றும் தடுப்பை சரி செய்ய 14 காரணங்களை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம். எங்கள் ஒரு ட்ரம் தெரப்பி உள்ளது. அதில் அனைத்து 14 காரணங்களையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துகிறோம். அதனால் தடுப்பு திரும்புகிறது. இது நிரூபிக்கப்பட்ட விஷயம். மற்றும் தடுப்பு திரும்புவதற்கான உடன் நாங்கள் 2 சிகிச்சை மற்றும் கூடுதல் செய்கிறோம். அதில் எல்லோபதி மருந்துகள் மற்றும் இயற்கை பைபாஸ் மற்றும் டிடாக்ஸ் சிகிச்சை உள்ளது.
நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் எங்கள் எந்த மையத்திற்கும் சென்று சந்திக்கவும். என்னை சந்திக்க விரும்பினால் நான் டேராடூனில் இருக்கிறேன். சில நேரங்களில் கல்கத்தா, மும்பை மற்றும் பெங்களூரிலும் இருக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் என்னை சந்திக்கலாம் என்றால் சிறந்தது. ஆன்லைனில் நீங்கள் எங்கள் இணையதளத்தில் சென்று எங்கள் நேரத்தை முன்பதிவு செய்யலாம். அவசர நேரமும் கிடைக்கக்கூடும். நன்றி. உங்களை சந்திக்கிறேன்.